அந்த மூலையில ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வரட்டும். ஓகே. ஐயோ என்ன கர்டன்ஸ் இது மேட்சே இல்லாம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. சரி. பிளைனா பிரவுன்ல போடுங்க. ஓகே. ஐயே என்ன கட்டில் இது? பயங்கர ஓல்ட் மாடல். இத மாத்தி புது கட்டில் வாங்கணும் மம்மி. ஓகே இதையும் ரிமூவ் பண்ணிடுங்க. சரி மேடம். யோ சேட்டு ஒரு ரூமுக்கு ஒரு போட்டோ பத்தாதா? கண்ட இடத்துல தூங்குறியா? ஏன் அவஸ்தை உனக்கு தெரியுதா ஐயா? என்னது போட்டோஸ்? இது மாப்பிளைக்கு சொந்தக்காரங்க. அப்ப அவரோட மம்மி டாடில இருப்பாங்கல? இல்ல இது வேற சொந்தம். கொடுங்க பாக்கலாம். இல்ல இல்ல இது வேற ஜாதி. ஸ்டேட்ட விட்டு ஸ்டேட், ஸ்டேட்ட விட்டு ஸ்டேட், ஸ்டேட்ட விட்டு ஸ்டேட், ஸ்டேட்ட விட்டு ஸ்டேட். டேய் நிறுத்துக்கடா. இது எங்கடா எடுத்துட்டு போறீங்க? அம்மா தான் சார் எடுக்க சொன்னாங்க. அம்மா எடுக்க சொன்னாங்களா? இன்னைக்கு கிளைமேக்ஸ் தாண்டி. ஜான் ஜான் ஐயோ ஐயோ கொள்ளடிக்கிறாங்க. வீட்டை கொள்ளடிக்கிறாங்க. இது கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? ஐயோ சொன்ன கேளியா? சோர் சோர். ஐயோ வீட்டுல இருக்கிற சாமானெல்லாம் லாட்ல எத்திட்டு போறாங்களே. சாரி சாரி. கத்தாதையா. இன்னும் 1 hour உனக்கு கரெக்ட் பண்ணி கொடுக்குறியா? சாரி. ஐயோ குடும்பத்தோட வந்து கொள்ளடிக்கிறாங்க. பச்சே பட்ட பகல நம்ம வீட்டுல வந்து கொள்ளடிக்க பாக்குறேன். சோக்க பச்சே என்ன இங்க ஒரே சத்தம் கலாட்டா? கலாட்டெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. சேட்டு மாப்பிளைக்கு சொந்தம். கல்யாணத்துக்கு ஏன் சொல்லி எடுப்பேன்னு கோவிச்சுக்கிறாரு. சேட்டு மாப்பிளைக்கு சொந்தமா? இல்ல சொந்தம் இல்ல. அந்த மாதிரி ஒரு फ्रेंडशिप போய் சொல்லுது. குறுக்கா சொன்ன ஆத்மி படா ஃப்ராடு. மேம் சாப் இந்த ஆள் கூட தாடிக்காரன் இன்னொரு ஆளு சேர்ந்து வந்தாங்க. 30,000 ரூபாய் தரோம். 3 மாசம் தான் கை வச்சு வர கை வச்சு போறோம் நாங்க. ஆனா இப்ப பட்ட பகல்ல லாரி வச்சு சேட் வீட்டுல இருக்கிற எல்லா சாமானையும் கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சேட் இதே மாதிரி உங்க வீட்டுல வந்து கொள்ளை அடிச்சா நீங்க பாத்துட்டு சும்மா இருப்பீங்களாமா? போடா அம்மா. இவன் பக்கத்து வீடு குறுக்காமா. இவன் சொல்ற நம்பாதீங்க. சேட்டு இவனு 2 பேருமே லூசுக்குமா. மாப்பிளை பார்த்தாங்கன்னு வைங்க கப்புன்னு காலில் விழுந்துருவானுங்க. பாட்டிக்கார 50 லட்சம் ரூபாய்க்கு ரொம்ப யோசிச்சேன். நான் போயிட்டு அடுத்த வாரம் வாடான்ட்டேன். 45 lakhs கூட முடிச்சிருமாமா. 5 லட்சம் 10 லட்சம் மேல நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா? நம்மளுக்கு பையர்ஸையும் ஹாப்பி பண்ணியானோ, கஸ்டமர்ஸையும் ஹாப்பி பண்ணியானோ. பிசினஸ் ரெண்டு தெரியாம பேசுறீங்களா? சாரி மாப்ள.